சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் அரசு உதவி பெறும் தனியார் கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை இடங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் சாதக பாதகங்களை இப்போது பார்க்கலாம். பொறியியல் மருத்துவத்திற்கு இணையாக போட்டிக்குள்ளாகும் படிப்பாக மாறியுள்ள கலை அறிவியல் படிப்பில் இடங்கள் கிடைக்காமல் மாணவர்கள் ஏமாற்றமடையும் சூழல் கடந்த சில ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. அதற்கு உதாரணமாக தமிழகத்தின் பழமையான மாநில கல்லூரியில் உள்ள 1602 இடங்களுக்கு சுமார் 7500 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அரசு உதவி பெறும் கல்லூரியான லயோலா கல்லூரியின் 3000 இடங்களுக்கு 28,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அரசு உதவி பெறும் கல்லூரியான விவேகானந்தா கல்லூரியில் உள்ள 650 இடங்களுக்கு 8000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இந்த சூழலை கருத்தில் கொண்டு சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் 151 கல்லூரிகளின் இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 20% இடங்களை உயர்த்தவும், தனியார் கல்லூரிகளில் 10% இடங்களை உயர்த்தவும் ஆட்சி மன்ற குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இது வரவேற்கத்தக்கது என்றாலும் அதற்கு தேவையான வகுப்பறைகள், ஆசிரியர் பணியிடங்கள் உள்ளிட்டவையும் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்றனர் கல்லூரி பேராசிரியர்கள். 30க்கும் மேற்பட்ட அரசு கல்லூரிகளிலே முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. அந்த முதல்வர் பணியிடத்தை உடனடியாக நிரப்பினால்தான் அந்த நிர்வாக பணி என்பது சீராக நடைபெறும். அதுவும் மாணவர்களுடைய சேர்க்கை நடைபெறும் பொழுது முதல்வருடைய பதவி என்பது மிக மிக முக்கியமானது. அறைக்கு 40 அல்லது 50 மாணவர்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. எனவே இது 20% இடங்களை உயர்த்தி தரும் பொழுது அதற்கேற்ற உட்கட்டமைப்பு வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஏற்கனவே வகுப்புகள் தொடங்கியிருக்கும் நிலையில் இந்த கல்வியாண்டிலேயே கூடுதல் இடங்களும் நிரப்பப்படும் என உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து உயர்கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது ஒவ்வொரு வகுப்பிற்கும் 20% இடங்கள்தான் என்பதால் பெரிதாக பாதிப்பு இருக்காது என கூறினர். அரசு கல்லூரிகளில் இடங்கள் கிடைப்பதற்காக காத்திருக்கும் எத்தனையோ மாணவர்களுக்கு இந்த முயற்சி பலனளிக்கும் என்றாலும் அதன் முழு பலன் கிடைக்க வேண்டுமென்றால் அது சார்ந்த வசதிகளையும் நிறைவேற்றுவதற்கு உயர்கல்வித்துறை முழு முயற்சி எடுக்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் அபிநயா.